பிரைஸ் செல்லோன். இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று மத்திய 4:17 வாசிக்கிறோம். ரோமருக்கு நிருபம் 6 அதிகாரம் 23 வசனத்தில் பவுல் விதமாய் சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று சொல்லி. பக்தனாகிய தாவீது உரியாவின் மனைவியை வஞ்சித்து பாவம் செய்தபோது தேவனுடைய பிரசன்னத்தையும் மகிமையும் இழந்தபோது இதோ நியாயப்பிரமாணத்தின்படி பலியை சார்ந்து போகாமல், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உனக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லி இதோ தன் பாவத்தை அறிக்கை செய்து இலவசமாய் தேவனுடைய கிருபையை பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பார்களே, இன்றைக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பாவத்தின் சம்பளமாக மரணத்தில் நாம் தப்பிக்கப்பட்டவர்களாக இலவசமாய் கிருபையினாலே நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே நாம் அடைந்த பெரிதான மனந்திரும்பதற்குள்ளாய் நிலைத்திருப்பதற்கும் நித்திய ஜீவனுடைய மேன்மையை இழந்து போகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்கிறதில் அதிக கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவார். ஆமேன்.